Taste the Daily. திருவண்ணாமலையில் திமுகவினர் தாக்கியதில் படுகாயமடைந்த விவசாயி குடும்பத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெய்யூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி வெங்கடேசன் என்பவருக்கு திமுகவை சேர்ந்த அவரது உறவினர்கள் பெருமாள் மற்றும் மணிவேல் ஆகியோருடன் நிலத்தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த பெருமாள், மணிவேல் ஆகிய இருவரும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் காசி மற்றும் திமுக வார்டு உறுப்பினர் குமார் ஆகியோருடன் சேர்ந்து வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்பத்தாரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் ஆளும் கட்சி என்கிற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 10-15 பேரோட காசிலிங்கம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர் ஒரு அடியார்களோடு கூப்பிட்டு வந்து ஒரு 10 பேர் வார்டு கவுன்சிலர் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்து நல்லதாண்ட வந்து ஒரு பிரச்சனை பண்ணி எங்கள் அம்மா கத்தியால் குத்தி கெடபாரையில் என்னை அடித்து எனக்கு காலையும் கத்தியால் குடிச்சு தலையில் அடித்து ரொம்ப உயிர் சேதாரம் தப்பிச்சு வரதே பெரிய விஷயமா ஆகிப்போச்சு. குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் படகில் நடனமாடியபடி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் தவறி விழுந்து உயிரிழந்தார். ராமன்துறை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நிதிஷ் என்ற இளைஞர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது படகில் நடனமாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் தவறி விழுந்து மாயமானார். இதனையடுத்து பல மணி நேர தேடுதலுக்கு பின்னர் தீயணைப்புத் துறையினர் இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். நாகூர் தர்கா 9வது வார்டு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குடிநீர் குழாய் உடைந்துள்ளதால் நீர் வெளியாகி சாலையில் கழிவுநீருடன் கலந்து துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய்கள் பரவும் அபாயமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை நாகை நகராட்சிக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் ஆழ்ந்த தியானத்தில் உள்ள நகராட்சி திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நல்ல தண்ணி, குடி தண்ணியில் செப்டி டேங்க் தண்ணி, சாக்கடை தண்ணி, எல்லா வடிகால் தண்ணியுமே கடைசியாக வர தெருவு என்ன, இந்த தெருவுனா இந்த கடை தெருவு தான், இந்த கடைக்காரம்புக்கு தெருவு தான். பொதுவாக மெயின் ரோட்லேருந்து இருக்கிற அம்மூட்டு தெருவுன்னு வர தண்ணி, கடைசியாக வர தண்ணி கடைக்காரம்புக்கில் தான். இந்த அவலடை இங்கே வந்து பிள்ளைகள் இருக்கிற இந்த போகிற வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஆர்சி கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டு இருக்குது. நாகூரில் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் அனைத்து பிள்ளைகளும் இந்த வழியாக தான் வந்து விளையாடிட்டு திருப்பி போகிற வழி. காஞ்சிபுரத்தில் எந்த துறையிலும் அனுமதி பெறாமல் மின்கம்பங்களில் ஏறி தனியார் செல்பேசி நிறுவனத்தின் இன்டர்நெட் கேபிள்களை இளைஞர்கள் கட்டுவதற்கு லஞ்சமே காரணம் என புகார் எழுந்துள்ளது. பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் 5 இளைஞர்கள் உரிய பாதுகாப்பு சாதனமின்றி ஆபத்தான வகையில் மின்கம்பங்களில் ஏறி ஜியோ இன்டர்நெட் கேபிள்களை கட்டினர். இளைஞர்களின் அத்தகைய செயலால் அனைவருக்கும் ஆபத்து ஏற்படும் என்பதையும் சட்டப்படி தவறு என்பதையும் சுட்டிக்காட்டி இளைஞர்களை அப்பகுதியினர் மடக்கி பிடித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர்.